என்ன சார் இந்த நேரத்துல ஆதிசக்தி அந்த டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல சார், இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே, அதான் எதுவும் பிரச்சனையா என்னன்னு நான் கேக்குறேன். அப்படிலாம் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும், அதனால என்ன சார், இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. ஒரு நிமிஷம் இருங்க. பிரியா, பிரியா போய் ஒரு காஃபி கொண்டு வா. அதெல்லாம் வேணாம் சிஸ்டர். சக்தி அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பிரியா போ. சரிங்க சிஸ்டர் சொன்னா கேளுங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த நேரத்துல யார் வந்திருக்கா? அட மாப்பிள்ள, வாங்க தம்பி. ஆமா பிரியா, போய் காஃபி போட்டு கொண்டு வா. இருப்பா, நான் போய் கொண்டு வரேன். ஏன் அத்தை இருங்க, நான் போய் கொண்டு வரேன். எனக்கும் காபி போட தெரியும், என்னமோ எல்லாம் இவளுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி. நான் போய் காபி கொண்டு வந்துக்கிறேன். என் மருமகனுக்கு காபி போட்டு கொடுத்து இவ காக்கா பிடிக்க பாக்குறாளா? அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறணும். என்ன சக்தி இதெல்லாம்? விடுங்க சார், ஒரே ஒரு காஃபி தானே, இவ்வளவு தூரம் வந்துட்டு காஃபி குடிக்காம போனா என்ன அர்த்தம்? பிரியா நீ போய் சேர் எடுத்துட்டு வா. சரிங்க. சொல்லுங்க, அது ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு இல்ல, கொஞ்சம் இந்த ஊரை பத்தி விசாரிக்கணும். இந்த ஊரை பத்தியா? இந்த ஊரை பத்தி அப்படி என்ன விசாரிக்கணும்? இந்நேரத்துல யார் வந்திருப்பா? பாத்து பாத்து, கண்ணு தெரியல உனக்கு? கண்ணன பெடனிலேயே வச்சிருக்க. என்ன பண்றீங்க, அதுவும் இந்த நேரத்துல? உங்களை பார்க்கத்தான். இந்த நேரத்துல இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன்னா வேற எதுக்காக வந்திருப்பேன்? உங்களை பாக்குறதுக்காகத்தான். உங்ககிட்ட எத்தனை தடவையா சொல்றது, என் பின்னாடி வராதன்னு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கே வந்திருக்கேன்னு சொல்லுவேன். உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு தனங்க வர முடியும், பக்கத்து வீட்டுக்கா போக முடியும்? என்ன அறிவா பேசுறதா நினைப்பா? இந்த விஷயம் மட்டும் என் அண்ணனுக்கோ என் அப்பாவுக்கோ தெரிஞ்சுச்சேன்னு வச்சுக்கங்க. என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் கூட ஏதோ பெருசா சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன், ஆனா கடைசியில உங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களேங்க. இங்க பாருங்க, இந்த காமெடி பண்ற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? அதுவும் உங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவீங்க. அறிவு கட்டவளே, கண்ணனை பின்னாடியே வச்சுட்டு வர்ற, முன்னாடி நிக்கிறது ஆள் தெரியல, இப்படி வந்து கண்ணு மணி தெரியாம அடிக்கிற. போங்கிட்டு இடிச்ச இடையில அவருக்கு ஒரு வாரத்துக்கு தூக்கம் வராது. ஆமா ஆமா, உங்க அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வாரத்துக்கு தூக்கமே வராது. சும்மாவே நீங்க என் கனவுல வந்து தூங்க விட மாட்டேங்கிறீங்க. இப்ப என்னடனா இடிச்சு வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இனிமே நான் தூங்கின மாதிரி தான். சும்மா இருந்தாலும் சண்டாளச்சிருக்கி என் அம்மா சும்மா இருக்க மாட்டா போலயே. என்னமா பேசிட்டு இருக்க? என்ன மாப்பிள கீப்லன்னு உளறிட்டு இருக்க? அதானே, யாருக்கு யார் மாப்பிள? என்ன உளறிட்டு இருக்க நீ? நினைச்சுக்கங்க தம்பி, நீங்க பொண்ணு பார்க்க வந்த ஆபத்திலேயே நான் சொல்லிட்டேன். ஐயோ பரவாயில்ல ஆண்டி, அதனால என்ன இருக்கு? பாரு, இன்னொரு தடவை மாப்பிள கீப்லன்னு சொல்லிட்டு இருந்தா உனக்கு அவ்வளவுதான். என்னடி பண்ணுவ? அது அவங்களுக்கே தெரியாதா ஆண்டி? பிரியா சேர் எடுக்க போனா இன்னும் காண. சக்தி, இத பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதனால இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாமே. ஓ அப்படி சொல்றீங்களா? அப்போ வெளியே போய் பேசலாமா? வெளியே வா. வாங்க, நம்ம தோட்டம் பக்கத்துலதான் இருக்கு, யாரும் இருக்க மாட்டாங்க, வாங்க போய் பேசலாம். சரிங்க சக்தி. இப்ப சொல்லுங்க சார், இந்த ஊரை பத்தி நீங்க அப்படி என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னு தெரிஞ்சுக்கணும் சக்தி. எப்படிப்பட்ட ஊர்னா எனக்கு புரியல சார். இல்ல சக்தி, இந்த ஊர் மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி, என்ன வாழ்க்கை வாழ்றாங்க, பிரச்சனைன்னு வந்தா என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் சக்தி. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறதுனால இந்த ஊரை பத்தி விசாரிக்கிறீங்க, அப்படித்தானே? அது ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு ஒரு ரீசன் இருக்கு. இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான். சண்டை பிரச்சனைன்னு அப்படி அவ்வளவா ஈஸியா எதுவும் வந்துடாது. அப்படியே வந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைக்கு பஞ்சாயத்தை வச்சு எல்லாத்தையும் நாங்களே தீர்த்துக்குருவோம். அப்படியே பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னா தான் போலீஸ் ஸ்டேஷனை தேடி வருவோம். சக்தி, நான் தெரியாம கேக்குறேன், இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அளவுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் நடக்கலையா என்ன? நடந்திருக்கேன், ஏன் நடக்கல? அதெல்லாம் 2-3 கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு நடந்திருக்கே. ஓ மேல சொல்லுங்க.
மேக்சிமம் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க, யாரும் யாரையும் விட்டு கொடுத்து போயிட மாட்டாங்க. அப்புறம் இந்த ஊர்ல எல்லாருக்குமே விவசாயம் தான், ஒன்று ரெண்டு பேர் வேணா வெளியூர்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சக்தி, நான் தெரியாம கேக்குறேன், உங்க ஊர்ல யாராவது காணாம போயிருக்காங்களா? காணாம போயிருக்காங்கன்னா அதாவது நான் சொல்றது பொண்ணுங்க, வயசு பொண்ணுங்க. வயசு பொண்ணுங்க இல்ல சார், வயசு பொண்ணுங்க அப்படி எதுவும் காணாம போன மாதிரி எனக்கு தெரியல. ஓ அப்படியா? அப்போ லவ் பண்ணி வீட்டை விட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே. இந்த ஓடி போன பொண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சக்தி? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஒரு சில பேர் திரும்ப வந்திருக்காங்க, ஒரு சில பேர் வராம கூட இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். போன வருஷம் கூட ஒரு பொண்ணு ஓடி போச்சு. அந்த பொண்ணோட வீட்டுக்காரன் இந்த ஊர்ல சுத்தின மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணை இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னு அவங்க அம்மா அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஓ, ஒரு பொண்ணு தான் அப்படி இருக்காங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சார் சொல்றீங்க? சரி, அதை விடுங்க. அப்புறம் போன வருஷம் கூட ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாத்திட்டான்னு சொல்லி ஒரு பொண்ணு தற்கொலை கூட பண்ணிக்கிருச்சு. என்ன சக்தி சொல்றீங்க? இப்படிலாம் நடந்திருக்கா? ஆமா, இது கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சு. உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தானே எல்லாம் பதிவாயிருக்குமே. சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஏன் சக்தி, அந்த லவ் பண்ணி ஏமாத்தினவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் சார் திடீர்னு எல்லாம் பொண்ணுங்களை பத்தியே விசாரிக்கிறீங்களே? இல்ல சக்தி, இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஒரு பொண்ணை காணோம்னு சொல்லி. என்ன சார் சொல்றீங்க? பொண்ணை காணோமா? ஆமா சக்தி, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததே அந்த பொண்ணோட அப்பா தான். அவரை விசாரிச்சதுல அந்த பொண்ணுக்கு யார் கூடயும் எந்த பழக்கமும் இல்ல, நல்ல பொண்ணு, ஐடில வேலை பார்க்கறாங்கன்னு கூட சொன்னாங்க. அதான் இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் முன்னாடி வந்திருக்கா என்ன ஏதுன்னு நான் கேட்கறதுக்காகத்தான் உங்ககிட்ட விசாரிக்க வந்தேன். ஓ, அந்த பொண்ணோட பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த பொண்ணோட பேரு கயல்விழி. என்ன சொல்றீங்க சார்? கயல்விழியா? அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையே. வேலைக்கு போன மாதிரி வீட்டுக்கு திரும்ப வந்துடும். எந்த கெட்ட சவகாசமும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. இதுதான் அந்த பொண்ணோட அப்பாவும் சொல்றாங்க. சார், இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? அது நல்ல பிள்ளை, அந்த பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. நீங்க தான் எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். ஆமா சக்தி, அதனாலதான் இந்த விசாரணை எல்லாம். இந்த ஊரை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது பாத்தீங்களா, அதனாலதான் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு வந்தேன். அந்த பொண்ணோட அப்பா சொன்ன மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க. ஏன் சார், ஒருவேளை காசுக்காக கடத்திருப்பாங்களோ? மேபி இருக்கலாம். ஆனா அவங்க கஷ்டப்பட்ட குடும்பமாச்சே, அவங்களால எப்படி அந்த கடத்தல்காரன் கேட்கிற பணத்தை கொடுக்க முடியும்? நீங்க அப்படி நினைக்கிறீங்க சக்தி. ஆனா அவன் அந்த பொண்ணை வேற பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கடத்துறதுலாம் பணத்துக்காக மட்டும்தான் கடத்துறாங்கன்னு கிடையாது. கடத்துறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிடுச்சுன்னு, ஒருவேளை அவனோட சுயரூபம் தெரிஞ்சு கூட அந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்கலாம். இப்படிப்பட்டவனை காதலிச்சுட்டோமே அப்படின்னு கூட இருக்கலாம். ஒருவேளை அவனோட ஆசைக்கு அந்த பொண்ணு இணங்காம போகலாம். அதனால கூட அவனே கொண்டுட்டு இப்படி எல்லாம் சொல்லியிருக்கலாம். இப்ப நடக்கிற விஷயத்துக்கு இதுதான் ரீசன் நம்ம எதையும் சொல்லவே முடியாது சக்தி. என்ன சார் சொல்றீங்க? இப்படி இல்லாம கூட இருப்பாங்க. நீங்க படத்துலலாம் இந்த மாதிரி விஷயத்த பார்த்ததே இல்லையா? படத்துல பாக்குறோம் சார், ஆனா நிஜத்துல கூட நிஜத்துலயும் நடக்கும். என்ன சார் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? உங்களுக்கு வேணா இது அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஆனா நான் போலீஸ்காரன், இத மாதிரி 1000 விஷயத்த நான் பார்த்திருக்கேன். அந்த பொண்ணோட அப்பா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு யாரையும் விரும்பவும் இல்லை, யாரு கூடயும் ஓடி போகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது காணாம போயிருக்குன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு நாம அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துக்கு போகணும். அங்கிருந்து தான் என்னோட இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்க போகுது. நான் இந்த ஊருக்கு வந்து என்னோட முதல் கேஸ் இது. இதை நான் அவ்வளோ சாதாரணமா விட்டுற மாட்டேன் சக்தி. பாரு, நான் வந்தா இந்த ஆளுக்கு என் சிரிப்பு வருது. எதுக்கு கூப்பிட்ட? அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. போ வாரேன். இப்பயே வருவியா? வாங்க சார், சாப்பிட்டு போலாம். இல்ல சக்தி, இருக்கட்டும், நான் சாப்பிட்டு தான் வந்தேன், நீங்க போய் சாப்பிடுங்க. ஆளும் மண்டையும் பாரு, மூஞ்சூறு மாதிரி. என்ன உரிமை கூப்பிடுறீங்க? உங்க உரிமலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். அதான் எனக்கு தெரியுமே. இங்க பாருங்க, உங்க நக்கால் நையாண்டி எல்லாம் வேற யார்ட்டையாச்சும் வச்சுக்கோங்க. முடியாது. ஏன் முடியாது? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது?
என்னோட ஃபியான்சே மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, உங்களை அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலாம் இல்லையா? சரி, அதை விடுங்க. என்னெல்லாம் சாப்பிட கூப்பிட மாட்டீங்களா? உங்களெல்லாம் கூப்பிட முடியாது. போற வரவங்களுக்குலாம் சாப்பாடு ஆக்கி போட இது ஒன்றும் சத்திரம் கிடையாது. சாப்பிட கூப்பிட்டு வர சொன்னா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? அதான் கூப்பிட வந்தேன். அண்ணன் போயிட்டான்ல, அப்புறம் என்ன? ஏண்டி தம்பிய கூப்பிடலையா? எந்த தம்பிய கூப்பிட சொல்ற? இந்த மாப்பிள்ள தம்பிய. என்னது மாப்பிள்ள தம்பிய? இந்த ஆளு எப்ப உனக்கு மாப்பிள்ளையானாரு? இந்த ஆளு எந்த உரிமையில நீ மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு இருக்க? நான் இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன அந்த ஆளு கல்யாணமா பண்ணிருக்கேன்? உரிமையோட மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள போங்க, இந்தாங்க காபி சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? அவ கிடக்க. நீங்க வாங்க தம்பி, உங்களுக்காக கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். கோழி அடிச்சு குழம்பு வச்சியா? யார கேட்டு நீ கோழி அடிச்சு குழம்பு வச்ச? அதுவும் இந்த 10 நிமிஷம் கேப்ல எப்படி உன்னால இதெல்லாம் பண்ண முடியும்? அவ கிடக்க. நீங்க வாங்க தம்பி, நான் உங்களுக்காகத்தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் 65 கூட பண்ணிருக்கேன். அட படுபாவி ஆத்தா கிளவி, நான் கேட்டு ஒரு நாள் இப்படி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கியா நீ? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் ரசமும் சாம்பாரும் தானே நினைச்சேன். இப்பதானே தெரியுது உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியும்னு. இல்ல ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம். நான் வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தேன். தான் சொல்றாங்கல்ல, சாப்பிட்டு தான் வந்தாங்களா? நீ நட. சாப்பிட்டு வந்தா என்ன தம்பி, எங்க வீட்டுல சாப்பிட கூடாதுன்னு ஏதோ உறுதிமொழி எடுத்திருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல ஆண்டி. என்ன இருந்தாலும் என்ன தம்பி, நீங்க எங்க வீட்டுக்கு முத பொண்ணு பார்க்க வந்தது நீங்க மட்டும்தான். உங்களை நாங்க எப்படியெல்லாம் கவனிக்கணும்? போச்சு போச்சு, கவுத்துட்டான் எங்க ஆத்தவனை, நல்லா கவுத்துட்டான். அம்மாவே ஃபியான்சேன்னு சொல்லி எடுத்துடுறான். இதுக்கப்புறம் என் அம்மா சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். இவன் என்னை தலையில தூக்கி வச்சு ஆடுனாலும் ஆடுவான். வாங்க தம்பி, உங்களுக்காக தலைவாழை இலை போட்டு வச்சிருக்கேன். வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா நீங்க சாப்பிடாம என் மனசு கஷ்டப்படும். ஆமா ஆமா, ரொம்ப இங்க பாருமா, நீ செய்யறது ஒன்னும் சரியில்லை. அடிப்போடி இவளே, அவ கிடக்கா. நீங்க வாங்க தம்பி, நீங்க எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம். என் கையால நான் உங்களுக்கு எப்பயுமே விருந்து வைக்க ரெடியா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. என்னாச்சு தம்பி, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல, எனக்கு அம்மா இல்ல. நான் அம்மா கையில சாப்பிட்டதே இல்லை. ஆனா நீங்க என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிறீங்க, ஒரு அரவணைப்போட நடந்துக்கிறீங்க, உரிமையோட என்கிட்ட பழகுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. போட்டான் பெரிய ஐஸ் கட்டிய தூக்கி என் அம்மா தலையில போட்டான். அதுக்கப்புறம் என் அம்மா உருகுவாளே. ஐயோ ஆண்டவா, இத பாக்குறதுக்கா எனக்கு கண்ணை கொடுத்த? தம்பி, நீங்க எதுக்கு இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க? இதுக்கப்புறம் நீங்க அம்மா இல்லைன்னு கவலைப்படையே கூடாது. உங்களுக்காக நான் இருக்கேன். ஆமா ஆமா, உங்களுக்காக நாங்க இருக்கோம் பிரதர். என்ன பிரதர்னு கூப்பிடுறா? பைத்தியக்காரி, பிரதர்னா அண்ணன் தானே, எதுக்கு அண்ணன் கூப்பிடுற? அதானே, எதுக்கு இப்ப அண்ணன் கூப்பிடுறீங்க? உங்களுக்கு என்னோட அம்மா மாதிரினா நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே பிரதர். அறிவு கட்டவ பிரதர்னு கூப்பிட்டு முறையவே மாத்திருவா போலயே. இவ பிரதர்னு கூப்பிட்டா என் கனவு என்ன ஆகுறது? போலீஸ்கார பையன்கிட்ட அதை இதன்னு பேசி மயக்கி என் பொண்ணுக்கு இவனை கட்டி வச்சிடலான்னு நினைச்சா இவன் என்ன பிரதர்னு கூப்பிட்டு இருக்கா. இவ வாய உடைக்கணும். பையன் வேற குலாப் ஜாமுன் மாதிரி கும்முன்னு இருக்கான். இந்த மாதிரி பையன் எனக்கு கிடைக்காதான்னு அவ போட்டி போட்டு திரியறா. இவ என்னடா பிரதர்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நான் ஒண்ணு அம்மான்னு சொல்லலையே, அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு தானே சொன்னேன். ஆமா ஆமா, அம்மான்னு சொல்றதுக்கும் என்ன பார்த்து அம்மா ஞாபகம் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாரடி, இன்னொரு தடவை பிரதர் கிதர்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அந்த கோண வாயை இழுத்து வச்சு தச்சு விடுவேன். தப்ப அது வரைக்கும் என் கையை நான் புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? மாப்பிள்ள தம்பி. என்னது? இல்ல போலீஸ்கார தம்பி, வாங்க, உங்களுக்காக லெக் பீஸ் வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க போங்க ஆண்டி, உங்க பின்னாடியே வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. விட்டா எங்க ஆத்தா இப்பயே தாலி கட்ட சொல்லி குடும்பம் நடத்த சொன்னோன்னு சொல்லுவா. வாங்க. வாரேன் ஆண்டி. பாத்தீங்களாங்க, உங்க அம்மா வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடும்போது என் காதுல தேன் வந்து பாயுது. பார்த்து பாய சொல்லுங்க, தேனோட தேன் குழவி வந்து பாஞ்சிட போகுது. பாருங்க,
திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த எண்ணத்தோட என் பின்னாடி நீங்க சுத்தாதீங்க. இது நடக்கவே நடக்காது. என் அம்மா சும்மா விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு தெரியுது. அது பேசுறத வச்சு என் மேல எந்த ஆசையும் வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் ஏமாற்றம் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. சரிங்க ஃபியான்சே, போலாமா? போங்க. நீங்க வந்தா தாங்க நானும் போவேன். நான்லாம் போக முடியாது. உங்க வீடு தான், நீங்களே போக முடியாதுன்னு சொன்னா நான் எப்படிங்க போறது? போயா, ஆளும் மண்டையும் பாரு, நல்லா பணங்கொட்டையில ஹெல்மெட்டை கவுத்துற மாதிரி. நீங்க திட்டுறது எனக்கு நல்லா கேக்குது ஃபியான்சே. இதுல இருந்து எனக்கு தெரியுது நீங்க என்ன எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்கன்னு. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாத்துக்கங்க. உங்களை ரசிக்கிறதா நானா நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.